வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா யாரெல்லாம் இந்த மெல்டவுன் மேயோம் இந்த மெல்டவுன் மேயோங்கிற ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்க. நேற்று நைட்டு ஒரு லைவை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா என்ன கொஞ்சம் பேச தான் முடியல, எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, சாரி ஃபார் தட். ஓகே, எனிகவ் இன்னையோட அப்டேட் அப்படி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஹவரில் வந்து இது முடிய போகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் டேஸ் கொடுப்பாங்க மேபி. ஆனால் நான் க்ளைம் பண்ணிடுறேன் இப்போவே. மைட்டி ஹோர்ஸ் க்ளைம் பண்ணிட்டேன். மைட்டி ஹோர்ஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளான் கேக்ஸும் க்ளைம் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ரோட் மேப்பில் உள்ள எல்லாத்தையும் க்ளைம் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ மொத்தம் 9 அட்டாக் போகலாம். ஸோ ஒரு அட்டாக் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து பூஸ்ட்டு போட்டேன். ஸோ பூஸ்ட்டு போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ண வேண்டியது, நான் அப்டேட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். எதை டோட்டல் ஸ்பெல்ல செகண்ட் லெவலுக்கு. ஓகேவா, ஏன்னா அது 21 லட்சத்தில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா என்கிட்ட இப்போ லூட்டு நிறையாவே இருக்குது, அதனால் வந்து நான் இதில் பண்ண போகிறேன். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து மெல்டவுன் மையம்லேருந்து எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே மெல்டவுன் மையமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஒரு அப்ளாஸு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுமாதிரி வந்து நம்மக்கிட்ட இது எல்லாமே இருக்குது இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இது எல்லாமே நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேங்க்டு பேட்டில் 18 ரேங்க்டு பேட்டில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ரேங்க்டு பேட்டில் நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்க். அது நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கள். இப்போ 65th ரேங்கில் இருக்கும். 65th ரேங்கில் வந்து லீடர் போர்டில் இருக்கும். பட் நம்ம எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து 1528 ஜெம்மு இப்போதைக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் 100 ஜெம்மு வந்து நான் அச்சீவ் பண்ணி அவார்டு இருக்குது, மல்டி கேர் அச்சீவ் பண்ணேன். அதுவும் நேற்று லைவ்லேயே வந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம் போய் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்டிருந்தேன் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெஸ்ட்டு வந்து ஜெம்மை யூஸ் பண்ணி இந்த ராக்கெட் ஸ்பேரை வாங்குறது அப்படிங்கிறது. ஸோ அதான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ராக்கெட் ஸ்பேரை வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோல்டையும் இந்த எலிக்ஸரையும் ஃபுல்லாக காலி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ ஆல்ரெடி வந்து மேஜிக் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு புக் ஆஃப் ஹீரோ இருக்குது. புக் ஆஃப் எனி பில்டிங் புக் ஆஃப் எனி அதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இதை அன்லாக் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் குளம் அன்லாக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இப்போ அன்லாக் பண்ணணும். நமக்கு வந்து இப்போதைக்கு ஃபுல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அல்லது நாளைக்கு வீடியோவில் போட போகிறேன். ஏன்னா வந்து இது ரெண்டும் நாளைக்கு அன்லாக் ஆகிடும். நான் நாளைக்கு உங்களுக்கு அன்லாக் ஆன பிறகு உங்களுக்கு போகிறேன். ஓகேவா, ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் என்ன போகும் அப்படின்னா, டோட்டல் ஸ்பெல்லில் அப்டேட் பண்ண போகிறேன். டோட்டல் ஸ்பெல்லில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்பெல்லில் அப்டேட் பண்ணிவிட்டு டோட்டல் ஸ்பெல்லில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபயர் ஸ்பிட்டரை அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது ஃபயர் ஸ்பிட்டர் எவ்வளோ தேவைன்னா 8 லட்சம் இது கிடையாது. பட் வந்து நான் எதை யூஸ் பண்ண போகிறேன், இதை தான் அப்டேட் பண்ண போகிறேன் லெவல் 2. ஓகேவா, ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பில் ரெடி ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே இப்போ இவனும் வர போகிறான். ஸோ இப்போ வந்து நான் ஃபயர் ஸ்பிட்டர் எடுத்தோன்னா அன்லாக் பண்ணல, ஏன்னா எனக்கு பில்டர் வேணும். பட் என்கிட்ட புக் ஆஃப் ஹீரோ வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட 414 இது இருக்குது. ஓகேவா, 414 பிளாக் லிஸ்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஹீரோ யாரை ஹீரோ நம்ம தலைவனை அப்டேட் பண்ணி புக் ஆஃப் ஹீரோ கொடுத்து அன்லாக் பண்ணிட்டேன். ஓகேவா, 38லேருந்து 39th லெவல் இது கம்மியாகிட்டா. அதுக்கப்புறம் நம்மளுடைய பில்டரை வச்சு இப்போ வந்து நம்ம வால்லாம் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபயர் ஸ்பிட்டரை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணியாச்சா. ஸோ இது நமக்கு இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஆல்ரெடி 31 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்டிவ் இருக்குது கிளான் கேஷில். ஓகேவா, ஸோ சாரி கிளான் கேக். அதனால் வந்து அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இப்போது ஃபுல்லாக ரேங்க்டு பேட்டில் அப்டேட் பண்ண போகிறோம். ரேங்க்டு பேட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் ஸ்பெல் அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஸ்பீட் அப்டேட் போட்டாச்சு, அதனால் வந்து டோட்டல் ஸ்பெல். ஆனால் புக் ஆஃப் எனி பில்டிங்கை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் யூஸ் பண்ண போகிறதில்ல, புக் ஆஃப் பில்டிங் எப்போ யூஸ் பண்ண போகிறோம், நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டோட்டல் ஸ்பெல் அப்டேட் பண்ணி ஸ்டோரேஜை கிளியர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே கைஸ், ஸ்டோரேஜை டைம் வேஸ்ட் பண்ணுவோம், ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிட்டுருவோம். இப்போ ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியராக இருக்குது கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் நேற்று பிளான் பண்ணது. பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பிளானோட இன்னொன்று இருக்குது. என்னென்னா என்கிட்ட 1500 ஓகேவா. பட் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதை அன்லாக் போகிறோம், ஜெம்மை யூஸ் பண்ணி நம்ம ராக்கெட் ஸ்பேரை அன்லாக் பண்ண போகிறோம். ராக்கெட் ஸ்பேர் அன்லாக் பண்ணிடலாமா. வாவ், அன்லாக் பண்ணியாச்சு கைஸ். நம்மக்கிட்ட வந்து இப்போது 28 ஜெம்மு இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 28 ஜெம்மு இருக்குது. ஓகேவா, ஸோ ஓகே அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஓகே கிளைம் பண்ணிட்டோம். இப்போ 128 ஜெம்மு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ராக்கெட் ஸ்பேர் என்ன பண்ண போகிறோம், ராக்கெட் ஸ்பேரை அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா, எவ்வளோ அப்டேட் பண்ணலாம், நம்மகிட்ட 10,000 இருக்குது. எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுமோ பார்த்தா அவ்வளோ அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே எத்தனை லெவல் போகுதுன்னு பார்ப்போமா கைஸ். ஓகே போமா, எத்தனை லெவலில் ராக்கெட் ஸ்பேர் அப்டேட் ஆகுதுன்ட்டு. ஸோ ஸ்பீடுக்கு பதிலாக நான் ராக்கெட் ஸ்பேர் யூஸ் பண்ண போகிறேன். ராக்கெட் ஸ்பேரை வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 350 எக்ஸ்ட்ரா டேமேஜ் இருக்குது. அட்டாக் ரேஞ்ச் டைல்ஸ் 10 இருக்குது. ஏரியா டேமேஜ் டைல்ஸ் வந்து 0.8 7 கவுண்ட் இருக்குது. 50 ஹிட் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, நான் இதை அப்டேட் பண்ணேன்னா ஹிட் பாயிண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, மறுபடியும் அப்டேட் பண்ணுவோமா, ஹிட் பாயிண்ட் லெவல் எக்ஸ்ட்ரா டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது லெவல் 2ல். இப்போ லெவல் 3 வந்து லெவல் 4 அடுத்தது லெவல் 5 அடுத்தது லெவல் 6
அடுத்தது லெவல் 7 ஒவ்வொன்றும் எப்படி அப்டேட் ஆகுது. ஆனால் டைல்ஸ் கவுண்ட் வந்து அப்டேட் ஆகலை. டைல்ஸ் கவுண்ட் அப்படி தான் இருக்குது. ஹிட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரா டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்டேட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு லெவல் 10 நிப்பாட்டுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, லெவல் 10 நிப்பாட்டுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னன்னா ஒரே ஒரு ஸ்டாரி ஒரு தான் இருக்கும். நான் அந்தளவுக்கு கொண்டு போக விரும்பலை. லெவல் 10 நிற்போம். ஓகேவா? இப்போ லெவல் 10 இது வச்சுட்டு ராக்கெட் ஸ்பீர் இதெல்லாம் வச்சு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து மைட்டி மோஸ். இப்போ என்னென்னா பெட்ஸும் இதுவும் வந்து அப்டேட் ஆக போகுது 3 பேட்டில்ஸ்க்கு. ஓகே, பெட்ஸு அதேமாதிரி வந்து நெக்ஸ்ட்டு 3 பேட்டில் வந்து நம்ம கிளான் கேக்கு எல்லாத்தையும் கிளைம் பண்ண போகிறோம். ஒரே கிளைம் பண்ணி அட்டாக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அட்டாக் போகலாமா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், வரேன் லைனுக்கு. ரேங்கட் பேட்டில் போக போகிறோம். வெல்கம் கைஸ், வெல்கம் டு RKCOC. ஸோ லென்த்தி வீடியோ போட்டோம்னா நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் வாங்கினது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்டவுன் மையம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண டீட்டெயில்ஸு, அதில் வந்து நம்ம வாங்கின ரிவார்ட்ஸு, ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து கிளான் கேஸில் ஆக்டிவேட் பண்ணது. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ட்ரூப்ஸ்லாம் இது தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரேங்கடு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேட்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? 12 பேட்டில் வரிசையாக வீடியோ வரப்போகுது. மைண்டை திடப்படுத்திக்கிங்க. வின் பண்ணாலும் வின் பண்ணது தான், தோத்தாலும் தோத்தது தான். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்னோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி என் கிளானில் ஒருத்தவரை எனக்கு சொல்லிக் கொடுத்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகேவா? ஓகே, இந்த அட்டாக் வச்சு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓமா, ஃபஸ்ட் அட்டாக் கைஸ். வாவ், ஃபஸ்ட் அட்டாக் இந்தமாரி வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த லைனில் போக போகிறோம் அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்க தேவை கைஸ், ஈஸியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி போகலான்னு நினைக்கிறேன். இப்படி போகலாமா? ஓகே, இப்படி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ 12 o'clock லைன்லேருந்து இறக்கலான் இருக்கேன். ஸோ 12 o'clock லைனில் இறக்குறேன். ஓகேவா? மெயினான கிளான் இறக்கியாச்சு. இறக்கிட்டோம்னா இது இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பலூனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது அப்படி புரிஞ்சு அடுத்தது வந்து பலூனு, அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல்ஸ் எல்லாம் தெளித்து விடுறோம். எங்கெல்லாம் வந்து இது ஒர்க் ஆகுமோ அங்கெல்லாம். ஓகேவா? இன்னும் 7 டோட்டல்ஸ் ஸ்பெல் இருக்குது. எங்கெல்லாம் வந்து டோட்டல் ஸ்பெல் தெளித்து நைட்டு இவனுக்கு ராக்கெட் ஸ்பீர் அட்டாக் ஸ்டார்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. ராக்கெட் ஸ்பீர் அட்டாக் போகிறாங்க எப்படி இருக்குன்ட்டு மாசாக இருக்கா, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. 3 ஸ்டார் வருமானு தெரியல. எனக்கு எதிர்பார்க்குறேன். 3 ஸ்டார் வர்றது கஷ்டமாக என்ன பண்ணாங்க. 3 ஸ்டார் வந்துடணும். எக்யூப்மெண்ட்லாம் மேக்ஸ் லெவலில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 3 ஸ்டார் கன்ஃபார்ம்டு. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பக்காவானது. கடைசியில் இருக்கணும். எப்படி இருக்குது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி? சூப்பராக இருக்கா? ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிளான் கேஸில் இருக்குது. கிளான் கேஸில் ரீஃபில் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ரேங்கட் பேட்டில் போவோம். அட்டாக்கு எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம கண்டிப்பாக அட்டாக் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் கூட வரும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, TH 800 மேக்ஸ் அட்டாக் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது மேட்ரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இவனுங்க தான் மேட்ரு. ஓகேவா? இவனுங்களை காலி பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். ஓகே, ஏதாவது ஒன் சைடாக இருக்கணும்னா சீக்கிரம் காலி பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். இப்படி போகலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் ஆக்சுவலி இப்படி போனால் தான் கரெக்டு. ஓகேவா? இப்படி போவோம். எப்படின்னா 6 o'clock லைனில் இல்லை. ஓகேவா? இங்கே இருக்கும் வேறு கிட்ட இந்த லைனில் இருக்குது. இங்கே போவோம். கேர் பண்ணிட்டு போவோம். இங்கே வந்து மேனேஜ் பண்ணுறது ராக்கெட் பேர் ஓகே கைஸ். எனக்கு இதில் 3 ஸ்டார் எடுக்கிறதுலாம் கன்யூஸாக அடித்தோம்னா 3 ஸ்டார். ஏன்னா வந்து ஃபுல் அப்டேட்டில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த அட்டாக் ஸ்டார்ட் வந்து மிஸ் ஆகுது. ஓகே, புரியுன்னு இருக்குது. ஓகே கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.